கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவன் உலகத்திற்கு பரலோக ராஜ்யத்தை அறிமுகம் செய்த விதத்தை தெளிவுபடுத்துகிறது. இதன் பொருள் மிகவும் ஆழமானது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். யோவான் ஸ்நானன் காலம் என்பது ஒரு முக்கியமான திருப்புமுனையை குறிக்கிறது. யோவான் இயேசுவின் வழியாக பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்தும் முன் காலத்தை முடித்து புதிய ஆவிக்குரிய ராஜ்யத்தின் துவக்கமாக இருந்தார். இந்த வசனம் இயேசுவின் அசாதாரணமான அறிவிப்பை குறிக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது தேவனின் ஆட்சி. அதை மனிதர்கள் மனசாட்சியிலும் அவர்களது வாழ்விலும் அனுபவிக்க முடியும். இது ஒரு பொதுவான அழைப்பாக இருந்தாலும் அதை அடைய முயற்சிக்கும் வழியில் பல சவால்கள் உள்ளன. யோவான் பழைய ஏற்பாட்டின் இறுதி தூதராகவும் புதிய ஏற்பாட்டின் தலைவாசலாகவும் செயற்பட்டவர். அவர் ஒரு திருப்புமுனை காலத்தை குறிக்கிறார். ஏனெனில் அவர் மக்கள் மனதில் மாறுபட்ட மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை முன்னிறுத்தி சொன்னார். யோவானின் ஊழியம் தேவனின் ராஜ்யம் சமீபத்தில் உள்ளது என்பதை விளக்குகிறது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இது ஒரு பகுத்தறிவை வெளிப்படுத்துகிறது. பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டியவர்கள் தீவிரமான விருப்பத்துடன், உழைப்புடன், கடின உந்துதலுடன் முயற்சி செய்ய வேண்டும். பலவந்தம் என்பதின் அர்த்தம் ஒருவரின் முழு ஆற்றலும் மனதாரவும் தேவனின் ராஜ்யத்தை அடைய பயன்பட வேண்டும் என்பதாகும். பலவந்தம் என்பது ஒரு போராட்டத்தை குறிக்கிறது. உலகம், பாவம், சாத்தான் ஆகியவற்றின் தடுக்குகளை மீறி தேவனின் ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சி. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை குறிக்கிறது. இம்மை சாத்தானின், அதாவது வேர்ல்ட்லி டெம்ப்டேஷன்ஸ், பாவம் மற்றும் சாத்தானின் தடைகளை மீறி தேவனின் ராஜ்யத்தை அடைய வேண்டிய தேடல் பற்றியது. பலவந்தம், அதாவது வயலன்ஸ் என்பது தவறான செயல்களை அல்ல, மாறாக ஒரு தீவிரமான முயற்சியையும் ஆவிக்குரிய வீரத்தையும் குறிக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். அதாவது பரலோக ராஜ்யத்தை அடைய அநேகர் தீவிரமாக முயற்சிக்கிறார்கள் மற்றும் உண்மையான ஆர்வத்துடன் தங்கள் வாழ்வின் பிரதான குறிக்கோளாக வைத்து செயல்படுகிறார்கள். இது ஆவிக்குரிய போராட்டத்தையும் அன்பின் தீவிர ஆவலையும் குறிப்பதாக இருக்கிறது. தேவனின் ராஜ்யத்திற்காக போராடி அதை அடைய கடுமையாக உழைக்கும் நபர்கள் வெற்றி பெறுவார்கள். பரலோக ராஜ்யத்தை பெற உழைப்பும் ஆவிக்குரிய முயற்சியும் தேவைப்படுகின்றன. தேவன் இங்கே மானுடனின் முழு மனதையும் ஈடுபடுத்தும்படி அழைக்கிறார். விசுவாசம், மனம் திரும்புதல், ஆவிக்குரிய விடா முயற்சி,
ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு முன் உதாரணமாக இருந்தவர் யாக்கோபு. யாக்கோபு தேவ தூதனுடன் முழுவதும் போராடி வெற்றி பெற்றதை ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடுத்த உதாரணம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்ற விசுவாசம், விடாமுயற்சி. இதை குறித்து மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் என்பதை லூக்கா 16:16 வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் அனைவருக்கும் திறந்த வாய்ப்பு. ஆனால் அதற்குள் நுழைய முயற்சி செய்ய வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருப்பதை குறித்து நேற்று தியானித்தோம். இடுக்கமான வாசல் என்பது பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கான கடினமான வழியை குறிக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடங்களை சற்று கவனியுங்கள். தேவனின் ராஜ்யத்தை பெற நம்பிக்கை, நீதி மற்றும் விடாமுயற்சி தேவைப்படுகிறது. தேவனின் ராஜ்யம் மிக உயர்ந்தது. அதை அடைய விரும்புகிறவர்கள் மனதார போராட வேண்டும். அதற்கு உலகியலான அனைத்தையும் பின்தள்ளி பூரண ஆவிக்குரிய சுய சார்பினை வளர்க்க வேண்டும். இது ஆவிக்குரிய உழைப்பை குறிக்கிறது. யோவான் சுவிசேஷத்தை அறிவித்தபோது தேவனின் ராஜ்யம் நிலையானதாகவே இருந்தது. ஆனால் அதை அடைய விரும்புபவர்கள் அதன் மதிப்பை உணர்ந்து அதை பிடிக்க தீவிரமாக செயல்பட வேண்டும். இன்றைய தியான வசனத்தின் முக்கியத்துவம் பரலோக ராஜ்யம் எளிதாக கிடைக்காது என்பதை எடுத்து காட்டுகிறது. ஆனால் தேவனின் கிருபையால் அதை அடைய விரும்புவோர் வெற்றி பெறுவார்கள். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு 3 விஷயங்களை நம்ம மனதில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். முதலாவது, ஆன்மீக போராட்டம் வேண்டும். தேவனின் ராஜ்யத்தை அடைய அநேக தடைகள் உள்ளன. ஆனால் அதற்குள் நுழைவதற்கு தேவனின் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாய் முழு ஆற்றலையும் மனதையும் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, தீவிர முயற்சி வேண்டும். தேவனின் கிருபை முக்கியமானது. ஆனால் மனிதர் அதை லகுவாக எடுத்துக்கொள்ள கூடாது. மூன்றாவது, ஆவிக்குரிய தியாகம். தேவனின் ராஜ்யத்தை அடைய உலகத்தை பின்தள்ளவும் சுய ஆசைகளை வெல்லவும் வேண்டும். என்ன, உங்களுக்கு இன்றைக்கு எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறாருன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனவே தினமும் நாம் தேவனுடைய சமூகம் அமர்ந்து ஒருவருக்கொருவர் விசுவாசத்தை உற்சாகப்படுத்தி தேவனின் ராஜ்யத்தின் உண்மையான மதிப்பை புரிய வைத்து மனம் திரும்புதலோடு பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்ற சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.